ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு புது அப்டேட்டு. நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு கீழே வர சிஎஸ்ஐஆர் அவங்க இன்ஸ்டிடியூட் ஆஃப் மினரல் அண்ட் மெட்டீரியல் டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஜாப் வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் 21 லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். இந்த போஸ்டோட நேம் என்னன்னு பார்த்தா எம்டிஎஸ், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபாக தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. உங்களை அதுக்கு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. மொத்தம் எத்தனை போஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தா மொத்தம் 7 போஸ்ட் இருக்குது, 7 போஸ்ட் இருக்குது. ஏஜ் க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் இருந்தீங்கன்னா இந்த வேலையை வாங்குறதுக்கு நீங்கள் எலிஜிபிளான கேண்டிடேட்டாக இருப்பீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். உங்களோட சேலரி லெவல் பார்த்தீங்கன்னா அரௌண்டு 18,000லேருந்து 56,900 வரைக்கும் உங்களுக்கு சேலரி கொடுத்துருக்காங்க, 7th பே கமிஷன் பேஸ் பண்ணி. ஓகேவா? லெவல் 1ல 18,000லேருந்து 56,900 வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் 10th படிச்சிருந்தா போதும். ஓகேவா? வெறும் 10th படிச்சிருந்தா போதும். நீங்கள் 12th படிச்சிருந்தா அது இன்னும் ஓகே தான், ப்ரிஃபரபிள் கண்டிஷன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அகெயின் நீங்கள் வந்து எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு தான் போகிறீங்க. மொத்தம் 7 போஸ்ட் இருக்குது. 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் இருந்தால் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. உங்களோட சேலரி பார்த்தீங்கன்னா 18,000லேருந்து 56,900 வரைக்கும் உங்களுக்கு சேலரியாக கிடைக்கும். உங்களோட பேசிக் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th இருந்தால் போதும். உங்களோட ஏஜ் லிமிட்டுக்கு க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. நீங்கள் 2001லேருந்து 2008க்குள்ளே பிறந்திருக்கணும். 22/4/2001க்கு முன்னாடி பிறந்திருக்க கூடாது. ஓகேவா? அதே மாதிரி 21/4/2008க்கு பின்னாடி பிறந்திருக்க கூடாது. இந்த லிமிட்டுக்குள்ள மட்டும் தான் நீங்க இருக்கணும். இதை தாண்டி இருந்தீங்க அப்படின்னா, இல்ல இதுக்கு முன்னாடி இருந்தீங்க அப்படின்னா நீங்க இந்த ஜாப்ல அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. ஓகேவா? ஆனா சில ரிலாக்ஸேஷன் இருக்கு. நீங்க எஸ்சி கேட்டகரி ஆர் எஸ்டி கேட்டகரி ஆர் ஓபிசி, பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி எதுவும் இருக்கு, இந்த மாதிரி கிரைட்டீரியாவுக்கு ஜென்ரலாகவே எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லையும் ரிசர்வேஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல என்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்கிறத நம்ம பார்ப்போம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க, 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி உங்களுக்கு 40% இல்லை அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 இயர்ஸில் ரிலாக்ஸ்டு லிமிட் வந்து கிடைக்குது. அதே மாதிரி விடோ, டிவோர்ஸ்டு விமன், இந்த மாதிரி கிரைட்டீரியா யாராச்சும் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு 35 இயர்ஸ் வரைக்கும் 40 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்கு. மற்ற எந்த கிரைட்டீரியாவுக்குமே ரிலாக்ஸேஷன் கிடையாது. ஸோ இதுதான் வந்து ரிலாக்ஸேஷன் பாலிசியில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்குது. ஸோ எஸ்டிக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்கு. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் வந்து நீங்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டாஃபாக இருக்கீங்க, ஆல்ரெடி சிஎஸ்ஆரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை வேற ஏதாச்சும் கவர்மெண்ட் ஜாப்ல வந்து நீங்கள் மெம்பராக இருக்கீங்க, எம்ப்ளாயாக இருக்கீங்கன்னா உங்களுக்கும் எந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கிடையாது. ஓகே. ஸோ அகெயின் ரிப்பீட்டிங் திஸ், நீங்கள் சிஎஸ்ஐஆரில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லைனா வேற ஏதோ கவர்மெண்ட் ஜாப்ல கவர்மெண்ட் பாடிஸில் ஒர்க் பண்ணுறீங்க, எம்ப்ளாயாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ரிலாக்ஸேஷனும் கிடையாது ஏஜ் லிமிட்டில். அடுத்து பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் செலெக்ஷன். இந்த மோட் ஆஃப் செலெக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, in accordance with the CSR guidelines and it will be notified in due course of time அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து இனிமேல் தான் நாங்கள் சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்ஆர் கைட்லைனை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இட் கேன் பி என்னவா இருக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக வந்து நமக்கு ரிட்டன் டெஸ்ட் தான் வைப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் மேபி ஏதாச்சும் வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டும் தான் வந்து செலெக்ஷன் மோடாக இருக்கும். ஏன்னா வந்து எம்டிஎஸ்ங்கிறதுனாலயா நமக்கு ஸ்கில் டெஸ்ட்டுக்கான சான்சஸ் வந்து எப்பவும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ஒன்று ரிட்டன் டெஸ்ட்டு, இன்னொன்று ஸ்கில் டெஸ்ட்டு. பட் ஆனால் இவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டியூ கோர்ஸ் ஆஃப் டைம்ல தான் வில் பி நோட்டிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க மோட் ஆஃப் செலெக்ஷன். நீங்கள் அப்ளிகேஷனுக்கு 500 ரூபி பே பண்ணுற மாதிரி இருக்கும், நான் ரீஃபண்டபிள் அதுவும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு எஸ்சி, ஸ்கெடியூல்டு காஸ்ட்டு, ஸ்கெடியூல்டு ட்ரைபு, எக்ஸ் சர்வீஸ்மேனு, பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, விமன் கேண்டிடேட்ஸ் நீட் நாட் டு பே எனி அப்ளிகேஷன். ஓகே. அவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் பே பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? நீங்கள் வந்து எஸ்சி, எஸ்டி,
பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி ப்ளஸ் விமனு எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 500 ரூபிக்கான அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. அதர் கேட்டகரி பீப்புள் மட்டும்தான் 500 ரூபி அப்ளிகேஷன் ஃபீஸாக பே பண்ண போறீங்க. அதுவுமே நான் ரீஃபண்டபிள் ஃபார்மேட்டில் தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஹவு டு அப்ளை. நீங்க எலிஜிபிள் கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மோடு மூலியமா மட்டும்தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். வேற எந்த மோட்ல அப்ளிகேஷன் நீங்க போட்டாலும் அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஒன்லி ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலியமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்க ஃபீஸ் பே பண்றீங்க இல்லையா, 500 ரூபி அப்ளிகேஷன் ஃபீஸா. ஸோ அந்த ஃபீஸுக்கு நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும், அதை பிரிண்ட் எடுத்து டாக்குமெண்ட்டோட சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இங்க பாருங்க, candidates may pay their application fee through net banking to the below mentioned account. இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அக்கௌண்ட்டோட டீடைல்ஸ் எல்லாமே. இதுக்கு தான் நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க, பே பண்ண போறீங்க. ஒன்ஸ் நீங்க பே பண்ணதுக்கு அப்புறம் ஆஃப்டர் சக்சஸ்ஃபுல் பேமெண்ட் attach a copy of printed e-receipt or challan indicating payment details. நீங்க அதை என்ன பண்ணணும், பிரிண்ட் பண்ணி அதை நீங்க அட்டாச் பண்ணி அனுப்ப வேண்டிய கண்டிஷன்ஸ் இருக்கு. அதை மறந்துடாம நீங்க பண்ணுங்க அப்ளை பண்ணும்போது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா, நீங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் அதை ஹார்ட் காப்பியா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டைம்ல அந்த ஹார்ட் காப்பி, நீங்க அப்ளிகேஷனோட ஹார்ட் காப்பியும் ஃபீஸ் பே பண்ண ஹார்ட் காப்பியும் கேட்குறாங்க. ஸோ அதனால நீங்க அப்ளிகேஷன் போடும்போது அதை அப்படியே பிரிண்ட் எடுத்து பத்திரமா சேஃபா வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ரிஜெக்ட் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. ஸோ மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் வேற இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்னு பார்த்தா, இந்த வெப்சைட்டை போய் ஃபர்ஸ்ட் படிச்சு பாருங்கன்றாங்க. நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இல்லை டீட்டெயில்ஸ் எதுவும் வேணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் வெப்சைட்ல போயிட்டு அதை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க படிச்சு பாருங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ படிச்சு பாருங்க. ஏன்னா நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு மென்ஷன் பண்ணாம படிக்காம தெரிஞ்சுக்காம அப்ளை பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. கடைசி நிமிஷத்துல நம்ம ட்ரை பண்ணும்போது ஐயோ இது தேவை அது தேவை அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்பதான் நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அதனால அது என்னன்னு கொஞ்சம் முன்னாடியே பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸாமோட மோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OMR பேஸ்டாக இருக்கலாம், இல்லைனா கம்ப்யூட்டர் பேஸ்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. MCQ கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்கும், ஹிந்தியில் இருக்கும் அண்ட் ஒடியா லாங்குவேஜில் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 3 லாங்குவேஜில் தான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ண போகிறாங்க. ஸோ எல்லாமே 10th லெவலில் தான் இருக்க போகுது. எக்ஸாம் வந்து 10th லெவலில் தான் இருக்க போகுது. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 150 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 2 மணி நேரத்தில் நீங்கள் அதை எழுதி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ OMR பேஸ்டாக இருக்கலாம், இல்லைனா கம்ப்யூட்டர் பேஸ்டாக இருக்கலாம். எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்க போகுது. 150 கொஸ்டின்ஸு 2 hours. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து சேம் நீங்கள் இன்ன வரைக்கும் ப்ரிப்பரேஷன் பண்ண டாபிக்ஸ் தான் இருக்க போகுது. அகெயின் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ஒரு 25 மார்க்குக்கு, குவான்ஸ் இருக்கு, ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கு, இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கறதையும் பிரேக்கப்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 கொஸ்டின் இருக்கு, குவான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 25 இருக்கு, ஜென்ரல் அவேர்னஸ்ல ஒரு 50, இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல ஒரு 50. மொத்தம் உங்களுக்கு 150 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ 75 மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்ல கவர் ஆகுது. அடுத்த 75 பார்த்தீங்கன்னா குவான்ஸ்ல கவர் ஆகுது. அதே மாதிரி 150 ஜென்ரல் அவேர்னஸ்ல கவர் ஆகுது. அனதர் 150 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்ல கவர் ஆகுது. நெகட்டிவ் மார்க்கிங்கும் இருக்கு. நீங்க தப்பா ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா 1 நெகட்டிவ் மார்க் ஃபார் எவ்ரி ராங் ஆன்சர்னு கொடுத்துருக்காங்க. 1 மார்க் தூக்கிடுவாங்க. நீங்க கரெக்டா எழுதுனீங்கன்னா 3 மார்க்ஸ் ஃபார் எவ்ரி கரெக்ட் ஆன்சர். ஓகே. நீங்க ஒவ்வொரு கொஸ்டின் கரெக்டா எழுதும் போதும் உங்களுக்கு 3 மார்க் ஆட் ஆகி போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டின் நீங்க தப்பா எழுதும் போதும் நெகட்டிவ் மார்க்கா 1 வந்து என்ன பண்ணுவாங்க, லெஸ் பண்ணிட்டே வருவாங்க. ஸோ இதுதான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் ஆல்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணிட்டேன். ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். நம்ம வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டோ இல்லை OMR பேஸ்டு டெஸ்ட்டோ தான் நம்ம இன்ன வரைக்கும் எழுதியிருக்கோம். அதே தான் திருப்பி ரிப்பீட் ஆகுது. அதே குவான்ஸு, அதே ஜென்ரல் அவேர்னஸ், அதே ஜென்ரல் இங்கிலீஷு, இந்த மாதிரி கான்செப்ட் தான் இருக்கு. நீங்க MTSல வந்து ஒரு நல்ல கண்டிஷன்ல ஒரு நல்ல ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூட்ல வேலை பார்க்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா CSIR வந்து உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு சூப்பர் குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே. ஸோ நீங்க பிளான் பண்ணிக்கங்க. ப்ரிப்பரேஷன் ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தா சந்தோஷம். மிஸ் பண்ணாம அப்ளை பண்ணிடுங்க. ஏஜ் கிரைட்டீரியா கேட்டகரியெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்க எலிஜிபிள்னா நீங்களே அப்ளை பண்ணுங்க. இன்கேஸ் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாரும் தெரிஞ்சவங்க இருக்காங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அந்த வித் இந்த ஏஜ் லிமிட் கிரைட்டீரியாக்குள்ள வராங்க அப்படின்னா அவங்களுக்கும்
அப்ளை பண்ண சொல்லி என்கரேஜ் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.